வர வாரத்துக்கோட கடமையா ஃபர்ஸ்ட்டு வந்து மொத நாள் நைட்டே மாவாட்டிட்டேங்க. மாவாட்டுன கையோடையே கிரைண்டர வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். காத்தால காஞ்சதுக்கப்புறம் கிரைண்டர எடுத்துட்டு போய் அந்த இடத்துல போய் ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தோசை சுட்டு பொட்டுக்கடல சட்னி தான் செஞ்சிருந்தேன். மொத நாள் நைட்டு வச்சிருந்த தக்காளி சட்னி இருந்தது. அது 2யும் வச்சுட்டு காத்தால பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டாச்சு. மதியானத்துக்கு உண்டான அரிசிய வந்து ஊற போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கூடவே வந்து சிங்க்ல இருந்த எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு, கவுண்டர் டாப் அடுப்பெல்லாம் நீட்டா தொடச்சு விட்டாச்சு. நானும் குழந்தைங்க எல்லாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மதியானம் லஞ்ச் வந்து குழந்தைங்களுக்கு போட்டு குடுத்துருந்தேன். இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸும், பருப்பு சால்னாவும் செஞ்சிருந்தேன். கூடவே தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, முட்டை வறுவலும், கொத்தவரங்காய் பொரியலும் செஞ்சிருந்தேன். நம்ம வீட்டுக்கு மேல இருக்கிற ஹாஜரா வந்து குஷ்கா கிரேவி குடுத்து விட்டுருந்தாங்க. அதையும் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. சாயங்காலம் குழந்தைங்கள கூட்டிட்டு ஸ்கை மாலுக்கு போய் அவங்களுக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நெறைய கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு, சாயங்காலம் வந்துட்டு பானிபூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். இப்படி தான் சண்டே போச்சு. இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.